இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்ப வினோத்கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்துக்குள் பணத்தை குவிக்கும் அமெரிக்க கோடீஸ்வரர்கள் வெளியான திடுக்கிடும் தகவல். நெருங்கும் ஈஸ்டர் பண்டிகை, சுவிட்சர்லாந்தில் முட்டைகளுக்கு பற்றாக்குறை. யூரோவிஷன் பாடல் போட்டி, போலி டிக்கெட்டுகள் குறித்து எச்சரிக்கை. கார் பயன்பாட்டை நிறுத்துபவர்களுக்கு நிதி உதவி, பாசல் நகரம் அதிரடி அறிவிப்பு. சூரிச் மதுபான கடையில் அடிதடி, ஒருவர் பலி, குற்றவாளி கைது. காப்புரிமைகளின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் 3வது இடத்திற்கு தெரிவு. சூரிச் அஃபிகானில் ஏற்பட்ட டிராம் விபத்து, போக்குவரத்து பாதிப்பு. நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிராங்குகள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட். இலவச ஆலோசனைகளுக்கு 07659 சூரிச் நகரில் உலகில் எங்கும் காண முடியாத சாரி டிசைன்களின் அணிவகுப்பிற்கு தயாராகுங்கள். கபி சில்கின் மாபெரும் ஸ்டாக் கிளியரன்ஸ் அதிரடி மலிவு விற்பனை மறந்து விடாதீர்கள். மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கண்ணை மூடிக்கொண்டு அள்ளிச் செல்லும் மலிவு விலையில் இந்த அருமையான வாய்ப்புகளை தவறவிடாதீர்கள். ஜோசப் ஸ்ட்ராச 81 8005 சூரிச். தொடர்புகளுக்கு 07910600606. மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா? எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம். தொடர்புகளுக்கு 07952495585. தொடர்பென விரிவான செய்திகள். சூரிச்சில் 52 வயது நபர் ஒருவரை கொலை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மார்ச் 2025 நடுப்பகுதியில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தது. ஆகஸ்ட் 2023இல் லாங்ஸ்திராசவில் உள்ள ஒரு மதுக்கடையில் ஒரு பார்மேனை கொடூரமாக தாக்கி காயப்படுத்தியதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த சம்பவம் ஆகஸ்ட் 30, 2023 அன்று மதியம் இடம்பெற்றது. குற்றம் சாட்டப்பட்டவர் திடீரென்று பார்மேனை கண்மூடித்தனமாக தாக்கியதோடு அவரின் கண்களில் எரிச்சலூட்டும் பொருளை தெளித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை கத்தியால் குத்தும் வகையில் தாக்கி பலத்த காயத்தை ஏற்படுத்தினார். மீட்பு பணியாளர்கள் விரைந்து வந்தாலும் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற முடியவில்லை. சிறிது நேரத்தில் இறந்தார். சூரிச் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தீவிர விசாரணைக்கு பிறகு சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டு இறுதியாக நவம்பர் 2023 தொடக்கத்தில் கைது செய்யப்பட்டார். பின்னர் அதிகாரிகள் நிகழ்வுகளின் சரியான வரிசை மற்றும் சாத்தியமான பின்னணியை ஆராய்ந்தனர். கொலை குற்றத்துக்காக நீண்டகால சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் தண்டனையை அனுபவித்த பிறகு சுவிட்சர்லாந்தில் இருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு கோருகிறது. எனினும் பிரதிவாதி குற்றத்தை மறுக்கிறார். குற்றச்சாட்டுகள் இப்போது நீதிமன்றில் இருப்பதால் சூரிச் மாவட்ட நீதிமன்றம் வழக்கின் கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது. இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மேலும் எந்த தகவலையும் வழங்காது. விசாரணை முடியும் வரை பிரதிவாதி நிரபராதி என்று கருதப்படுகிறது. பாசலில் இடம்பெறும் யூரோவிஷன் பாடல் போட்டிக்கான 2ஆம் கட்ட டிக்கெட் விற்பனை நெருங்கி வருவதால் ரசிகர்கள் தங்கள் டிக்கெட்டுகளை வாங்கும் போது கூடுதல் கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கப்படுகின்றனர். மே 13 முதல் 17 வரை இடம்பெறவிருக்கும் இந்த நிகழ்வுக்கு பெரும் தேவை அதிகரிக்கிறது. அதனுடன் மோசடி டிக்கெட் விற்பனையும் அதிகரித்து வருகிறது. சுவிஸ் ஊடகங்களும் நிகழ்வு ஏற்பாட்டாளர்களும் ஆன்லைனில் பரவி வரும் மோசடிகள் அதிகரித்து வருவது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளனர். பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ டிக்கெட் தளங்களைப் போலவே தோற்றமளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்கள் அதிக விலையில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்கின்றன. சில சந்தேகத்துக்கு இடமில்லாத வாங்குபவர்கள் பிரீமியம் இருக்கைகள் என்று நம்பியவற்றுக்கு 1900 சுவிஸ் பிராங்குகள் வரை செலுத்தியதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பின்னர் அவர்களின் டிக்கெட்டுகள் செல்லாதவை என்பதை கண்டுபிடித்தனர். மோசடியை தடுக்க யூரோவிஷன் ஏற்பாட்டாளர்கள் கடுமையான நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளனர். ஒரு முக்கிய பாதுகாப்பு என்னவென்றால் அனைத்து அதிகாரப்பூர்வ டிக்கெட்டுகளும் பெயரிடப்பட்டவை, அதாவது அவை வாங்குபவரின் பெயரோடு வழங்கப்படுகின்றன. நிகழ்வின் நாளில் டிக்கெட் வைத்திருப்பவர்கள் நுழைவு பெற தங்கள் டிக்கெட்டில் உள்ள பெயரோடு பொருந்தக்கூடிய அடையாளத்தை காட்ட வேண்டும். இந்த அமைப்பு கருப்பு சந்தை விற்பனை மற்றும் நியாயமற்ற விலையில் மறு விற்பனையை தடுக்க உதவுகிறது. உண்மையான டிக்கெட்டுகளை வாங்க விரும்பும் ரசிகர்கள் அதிகாரப்பூர்வ டிக்கெட் விற்பனையாளரான டிக்கெட் கார்னரை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். மற்ற ரசிகர்களிடமிருந்து டிக்கெட்டுகளை மறு விற்பனை செய்ய அல்லது வாங்க விரும்புவோருக்கு பீர் டு பீர் பரிமாற்றங்களுக்கான ஒரே அங்கீகரிக்கப்பட்ட தளம் fansale.ch ஆகும். அங்கீகரிக்கப்படாத மூலங்களிலிருந்து வாங்குவது மோசடிக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் ஏற்பாட்டாளர்கள் அதற்கு எதிராக கடுமையாக அறிவுறுத்துகிறார்கள். ஏமாற்றத்தை தவிர்க்க ரசிகர்கள் எப்போதும் ஒரு முறையான மூலத்திலிருந்து வாங்குகிறார்களா என்பதை இருமுறை சரிபார்க்க வேண்டும். சமூக ஊடகங்கள் அல்லது ஆன்லைன் விளம்பரங்களில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்வதற்கு பதிலாக அதிகாரப்பூர்வ யூரோவிஷன் வலைத்தளம் அல்லது டிக்கெட் கார்னரின் வலைத்தளத்தை நேரடியாக பார்வையிட பரிந்துரைக்கிறது.
செவ்வாய்க்கிழமை காலை ஒஃபிகானில் ஒரு டிராம் மற்றும் ஒரு டெலிவரி வேன் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விபத்து ஏற்பட்டது. இதனால் 10 மற்றும் 12ஆம் வழித்தடங்களில் டிராம் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. துர்கவ் திராஸ் மற்றும் ஸ்டெல்சன்ஸ் திராஸ் சந்திப்பில் காலை 10:15 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. இந்த மோதல் சூரிச் ஃப்ளூகாஃபன் ஃப்ராக்ஸ் மற்றும் கிளாட் பார்க்குக்கிடையே உடனடி சேவை இடையூறுக்கு வழிவகுத்தது. விபத்தில் டெலிவரி வேன் கடுமையாக சேதமடைந்ததாகவும் அதை இழுத்து செல்ல வேண்டியிருந்தது என்றும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். டிராம் கூட குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தது. அவசர சேவைகள் நிலைமையை மதிப்பிடுவதற்கென சம்பவ இடத்துக்கு விரைவாக வந்தன. டெலிவரி வேனின் ஓட்டுநருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டன. மருத்துவ மதிப்பீட்டுக்கென மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அதிர்ஷ்டவசமாக டிராமில் இருந்த பயணிகள் யாரும் காயமடையவில்லை. 1 மணி நேரத்துக்கு மேலாக டிராம் லைன்கள் 10 மற்றும் 12 சேவையில் இல்லாததால் பயணிகள் தாமதத்தை எதிர்கொண்டனர். காலை 11:25 அளவில் சேதமடைந்த டிராம் மற்றும் வேன் சம்பவ இடத்திலிருந்து அகற்றப்பட்ட பின்னர் டிராம் செயற்பாடுகள் வழக்கம் போல் மீண்டும் தொடங்கின. ஓட்டுநர் பிழை, இயந்திர கோளாறு அல்லது பிற காரணிகள் மோதலுக்கு காரணமா என்பதை கண்டறிய விபத்துக்கான சரியான காரணத்தை அதிகாரிகள் இப்போது விசாரிக்கின்றனர். இதற்கிடையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க குறிப்பாக டிராம் கடக்கும் இடங்களில் எச்சரிக்கையாக இருக்குமாறு போக்குவரத்து அதிகாரிகள் அனைத்து சாலை பயணர்களுக்கும் நினைவூட்டுகின்றனர். பாசல் நகர் அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் தங்கள் கார்களை கைவிட்டு சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறைகளுக்கு மாற ஊக்குவிக்க ஒரு புதிய முயற்சியை தொடங்கியுள்ளனர். தானாக முன்வந்து தங்கள் தனியார் வாகனங்களை கைவிடுபவர்களுக்கு 1500 பிராங்குகள் ஒரு முறை நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தின் குறிக்கோள் காற்று மாசுபாட்டை குறைத்தல், CO2 உமிழ்வை குறைத்தல் மற்றும் நகரத்தில் போக்குவரத்து சத்தத்தை குறைத்தல் ஆகும். பொது போக்குவரத்து, மிதிவண்டிகள் அல்லது பிற நிலையான இயக்கம் விருப்பங்களை நம்புவதற்கு மக்களை ஊக்குவிப்பதன் மூலம் பாசல் ஒரு தூய்மையான மற்றும் பாதசாரிகளுக்கேற்ற நகர்ப்புற சூழலை உருவாக்க நம்புகிறது. இந்த திட்டத்துக்கு நிதி அளிக்க கண்டோனல் அரசாங்கம் அதன் இயக்கம் நிதியிலிருந்து 7 லட்சம் பிராங்குகளை ஒதுக்கியுள்ளது. நிதி உதவி வெறுமனே கையில் உள்ள பணம் அல்ல, மாறாக பங்கேற்பாளர்கள் வருடாந்திர பொது போக்குவரத்து பாஸ்கள், ரேகா ரயில் இயக்கம் கிரெடிட்கள், மிதிவண்டிகள் அல்லது மின் பைக்குகளை வாங்குவதற்கு பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். இந்த விருப்பங்கள் கார் உரிமைகளுக்கு நீண்டகால நிலையான மாற்றுகளை வழங்குகின்றன. பொது போக்குவரத்தையும் சைக்கிள் ஓட்டுதலையும் மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதன் மூலம் அதிகமான குடியிருப்பாளர்கள் தங்கள் கார்களை கைவிட தயாராக இருப்பார்கள் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். சாலையில் குறைவான கார்கள் இருப்பதால் நெரிசலும் குறையும். இதனால் அனைவருக்கும் பயணம் எளிதாகும். இந்த முயற்சி நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பாசலின் பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதி. வெற்றி பெற்றால் பசுமையான போக்குவரத்து தேர்வுகளை ஊக்குவிக்க விரும்பும் பிற சுவிஸ் நகரங்களுக்கு இது ஒரு முன்மாதிரியாக செயற்படும். ஈஸ்டர் பண்டிகைக்கு இன்னும் 1 மாதமே உள்ள நிலையில் சுவிஸ் நுகர்வோருக்கு ஒரு கெட்ட செய்தி உள்ளது. இந்த ஆண்டு ஈஸ்டர் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கான முட்டை கொள்வனவில் பாதிப்பு ஏற்படலாம். முட்டைத்துறை வல்லுநர்கள் தற்போது தேவையை பூர்த்தி செய்யவில்லை. இதனால் பல்பொருள் அங்காடிகளில் பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று எச்சரிக்கின்றனர். பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் சுவிஸ் மக்கள் முன்பை விட அதிக முட்டைகளை சாப்பிடுவது. முட்டைகளுக்கான தேவை கணிசமாக இதனால் அதிகரித்துள்ளது. ஆனால் முட்டை உற்பத்தியை ஒரே இரவில் விரிவுபடுத்த முடியாது. கோழிகளை வளர்ப்பதற்கு நேரம் எடுக்கும். முட்டையிட தொடங்குவதற்கு முன்பு இளம் கோழிகள் வளர வேண்டும். இதன் காரணமாக விவசாயிகளின் தேவையில் ஏற்படும் திடீர் அதிகரிப்பை விரைவாக சரி செய்ய இயலாது. முட்டை உற்பத்தியாளர்கள் எச்சரிக்கையாக இருப்பது மற்றொரு காரணி. 2022ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் உண்மையில் அதிகப்படியான முட்டைகள் இருந்தன. இது விவசாயிகளுக்கு வீணான மற்றும் நிதி இழப்புகளுக்கு வழிவகுத்தது. இதன் விளைவாக பல முட்டை உற்பத்தியாளர்கள் இப்போது உற்பத்தியை அதிகரிக்க தயங்குகின்றனர். மெக்ரோஸ் போன்ற முக்கிய பல்பொருள் அங்காடி சங்கிலிகள் ஏற்கனவே சில ஃப்ரீ ரேஞ்ச் முட்டைகள் தற்காலிகமாக கிடைக்காமல் போகலாம் என்று எச்சரித்துள்ளன. ஈஸ்டருக்கு முந்தைய வாரங்களில் இது குறிப்பாக கவலை அளிக்கிறது. முட்டை வண்ணம் தீட்டுதல் மற்றும் முட்டை உடைத்தல் விளையாட்டு போன்ற பாரம்பரிய நடவடிக்கைகள் காரணமாக முட்டை நுகர்வு பொதுவாக அதிகரிக்கும் போது முட்டைகள் தற்காலிகமாக கிடைக்காமல் போகலாம். பற்றாக்குறையை நிர்வகிக்க சுவிஸ் சில்லறை விற்பனையாளர்கள் இப்போது வெளிநாட்டிலிருந்து அதிக முட்டைகளை இறக்குமதி செய்கின்றனர். இது ஆண்டு முழுவதும் ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தாலும் நுகர்வோர் தங்கள் விடுமுறை மரபுகளுக்கு போதுமான முட்டைகள் இருப்பதை உறுதி செய்வதற்காக ஈஸ்டருக்கு முன்பு இறக்குமதி கணிசமாக அதிகரிக்கிறது. இறக்குமதிகள் இருந்த போதிலும் சுவிஸ் ஃப்ரீ ரேஞ்ச் முட்டைகள் பற்றாக்குறையாக இருக்கும் வாய்ப்பு இன்னும் உள்ளது. குறிப்பாக உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் முட்டைகளை வாங்க விரும்புபவர்கள் முன்கூட்டியே வாங்க வேண்டியிருக்கலாம் அல்லது ஆர்கானிக் அல்லது கொட்டகையில் வளர்க்கப்பட்ட முட்டைகள் போன்ற மாற்று வழிகளை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கலாம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும். சூரிச் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும், பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பிரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம். இப்போதே அழையுங்கள் 078 31 31 081. உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள். PR அக்கவுண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி. சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் 6 ஆண்டுகளுக்கு முன்பு ரேகா நிறுவனத்திலிருந்து 2 விமானங்களை கொள்வனவு செய்துள்ளது.
2 பொம்பார்டியர் சேலஞ்சர் CL-604 விமானங்களுக்காக 13 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் செலவிடப்பட்டது. இந்த விமானங்கள் பழைய விமானங்களை மாற்றுவதற்காக கொள்வனவு செய்யப்பட்டன. இந்த விமானங்கள் 18 பேர் பயணம் செய்யக்கூடியவை. இந்த விமானங்கள் கொசோவோவில் சுவிஸ் அமைதி படையினரின் போக்குவரத்து தேவைகள், மனிதாபிமான உதவி திட்டங்கள், சுவிஸ் குடிமக்கள் மீட்பு மற்றும் குடியேற்றம் திரும்பும் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் அதன் குறைந்த பயணீட்டிற்கு முன்பு கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. 2019 முதல் 2023 வரை இந்த சேலஞ்சர் விமானங்கள் மொத்தம் 3187 மணி நேரம் பறந்துள்ளன. இது ஒவ்வொரு விமானத்துக்கும் ஆண்டுக்கு சராசரியாக 300 மணி நேரமாகும். ஆனால் இதிலிருந்து எந்த கால அளவில் அந்த விமானங்கள் திட்டமிட்ட முக்கிய காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டன என்பது பற்றிய முழுமையான தகவலை விமானப்படை வழங்கவில்லை. அரசாங்கத்தின் தகவல்களின் பிரகாரம் விமானங்கள் 25% நேரம் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்காகவும் அத்துடன் சுவிஸ்காய் படையினரை கொசோவோவுக்கு கொண்டு செல்லவும் பயன்படுத்தப்பட்டன. எஞ்சிய 50 மணி நேரம் ராணுவ பயணங்களுக்காக, வெளிநாட்டு பயிற்சிகளுக்காக, அத்துடன் விமான காட்சிகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இத்தனை ஆண்டுகளில் இந்த 2 விமானங்கள் மனிதாபிமான உதவிக்காக 8 முறை மாத்திரமே பயன்படுத்தப்பட்டன. 2021 கோவிட்-19 நிலை காரணமாக மொங்கோலியா மற்றும் துனிசியாவிற்கு உதவி பொருட்களை கொண்டு செல்லவும், 2023 துருக்கி மற்றும் சிரியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது உதவி நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. மீட்பு பணிகளுக்காக இந்த விமானங்களை பயன்படுத்துவது பாதுகாப்பு நிலைமைகளை பொறுத்தது. விமானப்படையின் தகவலின்படி சில ஆபத்தான பகுதிகளில் இந்த விமானங்களை பயன்படுத்த முடியாது என்பதால் பிற நாடுகளின் உதவியை நாட வேண்டிய நிலை உருவாகியது. 2019 முதல் 2023 வரை இந்த 2 விமானங்கள் மொத்தம் 566 மணி நேரம் அரசு அதிகாரிகள் பயண தேவைக்காக பயன்படுத்தப்பட்டன. 2020 ஆண்டில் உயர் அதிகாரிகளுக்காக இந்த விமானங்களை அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பித்தனர். இந்த 2 விமானங்களின் பராமரிப்பு செலவுகள் 5.6 மில்லியன் சுவிஸ் பிராங்கை கடந்துள்ளது. அதே சமயம் எதிர்கால பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டசோல்ட் நிறுவனம் பராமரிப்பு ஒப்பந்தம் பெற்றுள்ளது. இதன் மதிப்பீடு 17.7 மில்லியன் சுவிஸ் பிராங்கில் இருந்து 43 மில்லியன் வரை செல்லலாம். மேலும் பொம்பார்டியர் மற்றும் ஹனிவெல் நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவினங்கள் கட்டணம் செலுத்தப்பட வேண்டும். இந்த விமானங்கள் சில முக்கிய நடவடிக்கைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்பட்ட போதிலும் பெரும்பாலும் VIP பயணங்களுக்காகவும் ராணுவ பயணங்களுக்காகவும் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. இதனால் அதன் செலவுகள் குறித்தும் அதன் பயனளவை குறித்து விவாதங்கள் தொடர்கின்றன. 2024 ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட காப்புரிமை விண்ணப்பங்களின் எண்ணிக்கையில் சுவிட்சர்லாந்து ஐரோப்பாவில் 3வது இடத்திலும் உலகளவில் 7வது இடத்திலும் உள்ளது. உலகின் மிகவும் புதுமையான நாடுகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து தொடர்ந்து உள்ளது. ஐரோப்பிய காப்புரிமை அலுவலகத்தின் சமீபத்திய அறிக்கையின் பிரகாரம் சுவிஸ் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 10,000 காப்புரிமை விண்ணப்பங்களை சமர்ப்பித்தன. இது காப்புரிமை தாக்கல்களில் தொடர்ச்சியான 4வது ஆண்டாக வளர்ச்சியை குறிக்கிறது. காப்புரிமை தரவரிசையில் சுவிட்சர்லாந்தின் வலுவான நிலைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அதன் உலக தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள். உலகின் மிகவும் மதிப்புமிக்க 2 தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் இந்த நாட்டில் உள்ளன. சூரிச்சில் உள்ள சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் லவுசானில் உள்ள சுவிஸ் பெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த நிறுவனங்கள் அதிநவீன ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வளர்ப்பதற்கு பெயர் பெற்றவை. குறிப்பாக பொறியியல், வாழ்க்கை அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் பெயர் பெற்றவை. பல்கலைக்கழகங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க முயற்சிகளுக்கிடையே வலுவான ஒத்துழைப்போடு சுவிட்சர்லாந்து மிகவும் வளர்ந்த ஆராய்ச்சி சுற்றுச்சூழல் அமைப்பையும் கொண்டுள்ளது. பல பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் தொடக்க நிறுவனங்கள் சுவிட்சர்லாந்தின் சாதகமான வணிக சூழல், திறமையான பணியாளர்கள் மற்றும் உயர்மட்ட ஆராய்ச்சி திறமையாளர்களுக்கான அணுகல் காரணமாக தங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செயற்பாடுகளை சுவிட்சர்லாந்தில் அடிப்படையாக கொள்ள தேர்வு செய்கின்றன. உலகின் மிகவும் புதுமையான நாடாக அதன் நீண்டகால நிலைப்பாட்டோடு காப்புரிமைகளில் சுவிட்சர்லாந்தின் தலைமை ஒத்துப்போகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட வருடாந்திர தரவரிசையான உலகளாவிய கணிப்பீட்டு குறியீட்டில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து 14வது ஆண்டாக முதலிடத்தில் உள்ளது. ஆராய்ச்சி, முதலீடு, தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தளவாடங்கள் உள்ளிட்ட 80 வெவ்வேறு காரணிகளின் அடிப்படையில் இந்த குறியீடு 133 நாடுகளை மதிப்பிடுகிறது. அறிக்கையின்படி அறிவு உருவாக்கம், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் படைப்பு தொழில்களில் சுவிட்சர்லாந்து தொடர்ந்து உலகளாவிய தலைவராக உள்ளது. மருந்துகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற துறைகளில் முன்னேற்றங்களில் சுவிஸ் நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் முன்னணியில் உள்ளன. புதுமைக்கான சுவிட்சர்லாந்தின் அர்ப்பணிப்பு உலகளாவிய தொழில்நுட்பம் மற்றும் அறிவியலில் அது ஒரு முக்கிய பங்களிப்பாளராக இருப்பதை உறுதி செய்கிறது. காப்புரிமை தாக்கல்கள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் சுவிஸ் வணிகங்களும் ஆராய்ச்சியாளர்களும் புதிய யோசனைகளுக்கு முன்னோடியாக இருப்பதிலும், அறிவுசார் சொத்துரிமைகளை பாதுகாப்பதிலும், பல்வேறு தொழில்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் தங்கள் வலுவான நிலையை தக்க வைத்துக் கொள்வர். பணக்கார அமெரிக்கர்கள் பில்லியன் கணக்கில் டாலர்களை கொண்டு வந்து சுவிட்சர்லாந்தில் குவித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க பணக்காரர்கள் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் முதலீடு செய்கின்றனர். பெரும்பாலான வங்கிகள் இது குறித்து மௌனம் காக்க, வாண்டபெல் வங்கி மாத்திரம் அமெரிக்கர்கள் சுவிட்சர்லாந்து மீது ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. தங்கள் பணத்தை முதலீடு செய்ய சுவிட்சர்லாந்து பாதுகாப்பான இடம் என அமெரிக்கர்கள் நம்புவதாலும், சுவிஸ் கரன்சி நிலையானது என்பதை அறிந்துள்ளதாலும் சுவிட்சர்லாந்தின் மீது அவர்கள் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
ஜெனீவா விமான நிலையம் 2024ஆம் ஆண்டில் மிகவும் வெற்றிகரமான ஆண்டாக இருந்தது. 110 மில்லியனுக்கும் அதிகமான சுவிஸ் பிராங்குகளின் நிகர லாபத்தை பதிவு செய்துள்ளது. அதன் நிதி கட்டமைப்பின் ஒரு பகுதியாக இந்த தொகையில் பாதி ஜெனீவா மாகாணத்துக்கு ஒதுக்கப்படும். இது பொது நிதி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பங்களிக்கும். 2024ஆம் ஆண்டில் ஜெனீவா விமான நிலையம் கிட்டத்தட்ட 18 மில்லியன் பயணிகளை கையாண்டது. இது கோவிட்-19 தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து குறிப்பிடத்தக்க மீழ்ச்சியை குறிக்கிறது. இந்த எண்ணிக்கை இப்போது 2020க்கு முன்பு காணப்பட்ட நிலைகளுக்கு அருகில் உள்ளது. இது விமான பயண தேவையில் வலுவான மீழ்ச்சியை காட்டுகிறது. சர்வதேச பயணம், வணிக பயணங்கள் மற்றும் சுற்றுலா திரும்புதல் மற்றும் புதிய விமான வழித்தடங்கள் சேர்க்கப்படுவதால் பயணிகளின் அதிகரிப்பு ஏற்பட்டது. விமான நிலையத்தின் வருவாய் 2024ஆம் ஆண்டில் 500 மில்லியன் பிராங்குகளுக்கு மேல் எட்டியது. இது முந்தைய ஆண்டை விட 9% அதிகரிப்பு. இந்த வளர்ச்சிக்கு அதிக பயணிகள் எண்ணிக்கை, விமான நிலையத்துக்குள் சில்லறை விற்பனை அதிகரிப்பு மற்றும் விரிவாக்கப்பட்ட விமான நடவடிக்கைகள் ஆகியவை உந்துதலாக இருந்தன. ஜெனீவா விமான நிலையம் இந்த பகுதியில் ஒரு முக்கிய முதலாளியாக உள்ளது. பாதுகாப்பு, வாடிக்கையாளர் சேவை மற்றும் விமான போக்குவரத்து மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 1000க்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைகளை வழங்குகிறது. 2024ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் ஒன்று இரவு விமானங்களில் கடுமையான விதிகளை அறிமுகப்படுத்துவதாகும். ஒலி மாசுபாட்டை குறைப்பதற்கு, விமான நிலையத்துக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த கட்டுப்பாடுகள் செயற்படுத்தப்பட்டன. இரவு 10 மணிக்கு பிறகு புறப்படுதல் மற்றும் தரை இறங்குதல்களை கட்டுப்படுத்தும் புதிய கொள்கை 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இரவு நேரங்களில் விமான இயக்கங்களில் 36% வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இது இடையூறுகளை மேலும் குறைத்து ஜெனீவாவின் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை இலக்குகளை ஆதரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்துல என்னதான் நடக்குது? அரசியல், சமூகம், பொருளாதாரம் முதல் A to Z அன்றாட நாட்டு நடப்புகளை தினமும் படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா? சுவிட்சர்லாந்து செய்திகளையும் பயனுள்ள தகவல்களையும் தினமும் காணொளிகளாக பார்க்க வேண்டுமா? உழைத்து கழித்து வீட்டுக்கு வர உங்களுக்கு ஆறுதலாம் மனக்கவிருந்த பாடல்களை கேட்க வேண்டுமா? அத்தனைக்கும் இருக்குது எமது சுவிஸ் தமிழ் ரேடியோ அப்ளிகேஷன். பாடல் கேட்க, பல்சுவை தகவல் அறிய மற்றும் இன்றைய சுவிட்சர்லாந்து செய்திகளை 24 மணி நேரமும் பார்க்க இப்பவே டவுன்லோட் செய்யுங்க. இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.